நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு படத்துக்கு ஷார்ப்னஸ் எந்த மாதிரி நாம் அப்ளை பண்ணுறது, எவ்வளவு தேவையானது அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ பேனர் டிசைனிங் கிளாஸ் நம்ம போட்டிருக்கோம், ஆன்லைன் கிளாஸு. அடுத்த வாரம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டர் டிசைனிங் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுருவோம், யூடியூப்பில் போட்டுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா வரும். தேவை அப்படிங்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். பேனர் டிசைனிங், அதாவது ஃப்ளெக்ஸு டிசைனிங்கில் இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, அதில் இருக்கக்கூடிய நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அது எல்லாமே நம்ம ஆன்லைன் கிளாஸ் வருது. தேவைங்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஷார்ப்னிங் எப்படி அப்ளை பண்ணுறது. அதாவது நிறைய பேர் கேட்குற கேள்வி, சார் எங்களுடைய படம் வந்து பிளர்ராக இருக்குது, அது எப்படி சார் நாங்கள் சரி பண்ணுறது அப்படிங்கிறத கேட்குறீங்க. இப்போ என்னுடைய படம் பார்த்திங்கன்னா, இது ஒரு மொபைல் ஃபோனில் எடுத்த படம். இந்த படம் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா டெப்த்தாக தெரியலை. சரிங்களா? பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய படங்களையும் நம்ம நல்லபடியாக எடுக்க முடியும் ஷார்ப்பனிங் அப்ளை பண்ணுறது மூலமாக. சரிங்களா? ஓகே. இப்போ நான் ஃபோட்டோஷாப்பு CS6 ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோஷாப்பு CS6 அப்படி இல்லைனா CS3 யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா இந்த குரூப் ஐக்கான் அப்படிங்கிறது இதில் இருக்கும், ஈஸியாக குரூப் பண்ணிடலாம். நம்ம 7லேயும் குரூப் பண்ண முடியும், அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த படத்தை என்னுடைய ஃபோட்டோஷாப்பில் நான் என்ன பண்ணுறேன், ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த படத்தில் ஷார்ப்பனிங் நல்லா தான் இருக்குது, பட் இதையும் தாண்டி இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா ஷார்ப்பன் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பாருங்கள். இது நிக்கானில் D750 கூடிய கேமராவில் ஷூட் பண்ணுது. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இதை நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்போம். ஃபஸ்ட்டு பிளாக் பாயிண்ட்டை நம்ம எடுக்கணும். எதுக்காகனா, இந்த படம் எடுக்கும்போது சைடில் இருக்கக்கூடிய அந்த சுண்ணாம்பு செவர் எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா, என்னுடைய கலரை ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா ப்ளூவை மாற்றிடுச்சு. Ctrl M கொடுங்க, கர்வ்ஸ் வரும். இதில் இந்த பிளாக் பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா, இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக இருக்க ஏரியாவில் கொண்டு வைக்கக்கூடாது, டார்க் அதிகமாக இருக்க இடத்துல கொண்டு வைக்கணும். சரிங்களா? டார்க் அதிகமாக இருக்க இடத்துல கொண்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டோனிங் ஒரு கிளிக்குக்கும் ஒரு கிளிக்குக்கும் உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு கிளிக்குக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். எந்த டோன் உங்களுக்கு பெட்டராக இருக்கோ நீங்கள் அந்த டோனை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த டோன் எனக்கு ஓகே. இங்கே பாருங்கள், இப்படி இருந்தது இப்படி மாறிடுச்சு. இப்போ எனக்கு இந்த டோன் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ Ctrl J 2 டூப்ளிகேட் லேயர் நம்ம போட்டுக்கிறோம். ஃபஸ்ட் இருக்கக்கூடிய டூப்ளிகேட் லேயர் என்ன பண்ணுறோம், Ctrl I அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த மாதிரி இன்வெர்ட்டாக மாறிடும். இதுக்கப்புறம் இதோடைய பிளெண்டிங் மோட் என்ன பண்ணுறோம், மேலே இந்த பிளெண்டிங் மோட் பாருங்கள், நார்மல்லேருந்து கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், விவின் லைட் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிடுங்க. விவின் லைட் வச்சதுக்கு அப்புறமா இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணணும், குரூப் பண்ணணும். சரிங்களா? இப்போ எப்படி குரூப் பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த லேயரையும் மார்க் பண்ணிவிட்டு Ctrl G அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி குரூப் ஆகிடும். அது ரெண்டுமே இந்த ஒரு ஃபோல்டருக்குள்ளே உட்காந்துக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த ஃபோல்டருடைய நேம் என்ன பண்ணலாம்னா ஷார்ப்பன் நம்ம கொடுத்துக்கிறோம். இப்போ வேலை முடிஞ்சிச்சா அப்படின்லாம் வேலைலாம் முடியலை. இந்த குரூப்புக்கு பிளெண்டிங் மோடை நம்ம சேஞ்ச் பண்ணணும். குரூப்புக்கு என்ன பிளெண்டிங் மோட் அப்படிங்கிறத பாருங்கள். குரூப்புக்கு ஓவர்லே அப்படிங்கக்கூடிய பிளெண்டிங் மோடை நீங்கள் மாற்றணும். மாற்றினதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது. நல்லா பாருங்கள், டிஃப்ரெண்ட் இருக்காது. எப்படி டிஃப்ரெண்ட் கொண்டாடுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணி இதில் ஃபஸ்ட் லேயர் நம்ம இன்வெர்ட் பண்ண லேயரை கிளிக் பண்ணுங்கள். ஃபில்டர் போயிட்டு பிளரில் காசியன் பிளர் அப்ளை பண்ணுங்கள். இந்த காசியன் பிளரோட வேல்யூ 0.1 இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண உங்களுடைய பிக்சரில் ஷார்ப்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதிகமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்கள் படத்தில் அதிக ஷார்ப்னஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். சில பேர் கேட்குறது என்னென்னா, இந்த HDR எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு எஃபெக்ட்லாம் கேட்டிங்க. அது தாராளமாக இந்த ஷார்ப்பனிங்கில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட் பண்ண முடியும். இப்போது நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய படத்துக்கு தேவையான ஷார்ப்னஸ் இதை இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்கள் படத்தை பாருங்கள், கொஞ்சம் ஓரளவு நல்லா ஜூமிங்கில் வச்சு பாருங்கள். இந்த ப்ரிவ்யூ கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், இந்த ப்ரிவ்யூவை டிக் பண்ணுறேன். இது ஒரிஜினல், இது எடிட்டிங். எனக்கு இந்த அளவுக்கு ஷார்ப்னஸ் ஓகே, 1.5 பிக்சல்ஸில் எனக்கு ஓகே. இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த படத்துக்கு ஹேரில் பாருங்களேன், இது ஒரிஜினல், இது எடிட்டிங். ஷார்ப்னஸ் நாம் முதல்ல பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது நம்மளுக்கு ஷார்ப்பாக தான் தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஷார்ப்னஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி பாருங்கள், அந்த படத்துக்கு எந்த அளவுக்கு டெப்த்து கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. இவ்வளோ தான், ஷார்ப்னஸை ஆட் பண்ணியாச்சு. ஸோ இது ஒவ்வொரு முறையும் நாம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃபோல்டர் கிரியேட் பண்ணி ஒன்று ஒன்றா நம்ம இந்த மாதிரி ட்ராக் பண்ணலாம் முடியாது. அதுக்கு ஒரு ஆக்ஷன் இருந்தால் ரொம்ப ஈஸியாக நம்ம வேலை முடிஞ்சிடும்.
இப்போ ஒரு டெமோக்கு என்ன பண்ணுறேன், ஒரு 2 பேர் நிற்கக்கூடிய ஃபுல் சைஸ் பிக்சர் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இந்த படத்தை பாருங்கள், இதுவுமே நிக்கானில் D750 கேமராவில் ஷூட் பண்ணுது. இப்போ இந்த படத்துலையுமே ஷார்ப்னஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது, பட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ ஆக்ஷன் நான் வச்சுருக்கேன். ஆக்ஷனை ஒரு கிளிக் பண்ண என்ன பண்ணும், இந்த காசியன் பிளரோட வேல்யூ கேட்கும். இந்த வேல்யூ 0ல் இருந்துச்சுன்னா உங்களுடைய படங்கள் வந்து தெரியாது, அதாவது அவங்க ஃபேஸ் டீட்டெயில் தெரியாது. இதை நம்ம எப்படி சரியாக வைக்கிறதுனா, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணும்போது அவங்க ஃபேஸோட டீட்டெயில் நல்லா தெரியுதுங்களா, எந்த இடத்துல டீட்டெயில் ரொம்ப நல்லா தெரியுதோ அந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஓகே அப்படிங்கிறத கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இது ஒரிஜினல், இது எடிட்டிங். ஒரிஜினலில் பார்க்கும்போது கொஞ்சம் மங்கலாக தெரியுத மாதிரி இருக்குது, பட் எடிட்டிங்கில் பாருங்கள் நம்மளுக்கு அந்த ஷார்ப்னஸ் ரொம்பவே பக்காவாக நம்மளுக்கு அப்ளை ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இது ஒரிஜினல், இது எடிட்டிங். சரிங்களா? இந்த ஆக்ஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மொபைல் ஃபோட்டோ நான் வந்து எடுக்கிறேன் பாருங்களேன். அதாவது இந்த ஷார்ப்னஸ் அப்ளை பண்ணுறது ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சில படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஓவரால் தேவைப்படும், சில படத்துக்கு கொஞ்சம் இடத்துல மட்டும்தான் தேவைப்படும். சரிங்களா? அதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ இதுக்கும் நான் என்ன பண்ணுறேன், ஆக்ஷனை ப்ளே பண்ணுறேன். என்னுடைய படங்கள் நல்லா ஷார்ப்பாக தெரியட்டும், அதாவது நல்லா பாருங்களேன், என்னுடைய ஃபேஸ் இந்த இடத்துல டீட்டெயிலாக தெரியணும். அதுக்கேற்ற மாதிரி ஷார்ப்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இது ஒரிஜினல், இது எடிட்டிங். என்னுடைய படம் கொஞ்சம் பிளராக இருக்கக்கூடிய ஒரு படம் தான். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த ஷார்ப்னஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நல்லா பாருங்களேன், ஜூம் அவுட் பண்ணி வச்சு காட்டுறேன். இது ஷார்ப்னஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்ன கட்டி இது அப்ளை பண்ணதுக்கப்புறம். இப்போ நம்ம வந்து ஒரு தடவை வேல்யூ கொடுத்தாச்சு, அது அப்ளை ஆகிடுச்சு. இல்லை இன்னும் கொஞ்சம் ஷார்ப்னஸ் அதிகமாக வேணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் லேயரை திரும்ப காசியன் பிளரை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த பிளரோட வேல்யூ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்கள் படத்தில் டெப்த்து இன்னும் பார்த்தீங்கன்னா அதிகமாகும். இப்போ நான் இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னுடைய படத்தில் பாருங்கள் என்ன அளவுக்கு ஷார்ப்னஸ் இருக்குன்ட்டு. ஒரிஜினல், எடிட்டிங், ஒரிஜினல், எடிட்டிங். சரிங்களா? மங்கலாக இருக்கக்கூடிய படங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் ஷார்ப்னஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி படங்கள் நம்ம பார்த்துட்டோம். சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ கேமராவில் படம் ஷூட் பண்ணியிருப்பாங்க, அதாவது ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய படத்துக்கு ஷார்ப்னஸ் பார்த்தீங்கன்னா இருக்காது, ஒரு பக்கம் பிளர் ஆகிருக்கும், ஒரு பக்கம் ஃபோக்கஸ் ஆகிருக்கும். அந்த மாதிரி படங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா, இப்போ இந்த பக்கம் தான் பிளர் ஆகிருக்குன்னு வச்சுங்களேன். இவர் படத்தை நல்லா ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இவர் படத்தை நல்லா ஜூம் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், ஆக்ஷனை ப்ளே பண்ணுறேன். இவர் படத்துக்கு செக் பண்ணி நம்ம பண்ணணும். இவர் படத்துக்கு டீட்டெயில் கிடச்சதுக்கப்புறம் ஓகே கொடுத்துக்குறோம். இப்போ பாருங்கள், இது ஒரிஜினல், இது எடிட்டிங். சரி, இப்போது நம்ம வந்து ஒரு குரூப் படமாக நினச்சிப்போம் இந்த படத்தை. இதில் என்னென்னா, எனக்கு ரைட் சைடு இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு மட்டும்தான், இவங்க 2 பேர் ஃபேஸும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ், இவங்கெல்லாம் ஃபோக்கஸில் இருக்காங்க. அப்போ நான் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை நல்லா ஜூம் பண்ணிக்கிடுங்க. இந்த ஷார்ப் அப்படிங்கக்கூடிய இந்த குரூப்பை மாஸ்க் பண்ணுங்கள். மாஸ்க் பண்ணதுக்கப்புறமா Ctrl+I அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், இந்த ஷார்ப்னஸ் வந்து போயிடும். சரிங்களா? அப்புறம் ப்ரஷ் டூல் எடுங்க. இங்கே கருப்பு கலர் இருந்துச்சுன்னா இங்கே ஒயிட் கலர் வச்சுட்டு எந்த பிக்சருக்கு தேவையோ அங்கே மட்டும் நீங்கள் பெயிண்ட் பண்ணால் போதும், உங்களுக்கு ஷார்ப்னஸ் ரொம்பவே சூப்பராக அப்ளை ஆகிடும். இப்போ பாருங்கள், எனக்கு ஷார்ப்னஸ் பாருங்கள், இந்த படத்துக்கு அப்ளை ஆகிருக்கு, இந்த படத்துக்கு அப்ளை ஆகிருக்காது. இங்கே பாருங்கள், இவ்வளோ தான். சரிங்களா? இது என்னென்னா, நீங்கள் குறிப்பிட்டு உங்களுக்கு இந்த படத்துக்கு தான் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு எந்த படத்துக்கு வேணுமோ அதுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ண முடியும், பெயிண்டிங் பண்ணி அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ இதை இன்னொரு டெமோ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கில் இருக்கக்கூடிய ஒரு பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த படத்தில் எனக்கு பைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக தெரியணும், பைக் மட்டும் நல்லா டெப்த்தாக தெரியணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், திரும்ப அந்த ஆக்ஷனை என்ன பண்ணுறேன், ப்ளே பண்ணுறேன். ஆக்ஷனை ப்ளே பண்ணுறதுக்கு முன்ன கட்டி இந்த லேயர் பேக்ரவுண்ட் லேயரோட அப்படியே இருக்கணும். நீங்கள் 2-3 லேயர் இந்த மாதிரி டூப்ளிகேட் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஆக்ஷனை ப்ளே பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், இந்த 2 லேயரையும் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஆக்ஷனை ப்ளே பண்ணுறேன். பிக்சரை நல்லா ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஆக்ஷனை ப்ளே பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். சரிங்களா? ஓகே கொடுத்துட்டேன். பிக்சருக்கு வந்து எனக்கு அப்ளை ஆகிருக்கு, அதாவது நார்மலாக ஒன் பிக்சல் பார்த்திங்கன்னா அதில் இருந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த லேயரில் ஃபஸ்ட் லேயர் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ டபுள் கிளிக் இதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா ப்ளர் பண்ண போகிறேன். காசியன் பிளர் அப்ளை பண்ணுறேன். இதை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறேன். நான் எனக்கு தேவையானது இந்த பைக்கு, இந்த ராயல் என்ஃபீல்டு புல்லட் வந்து எனக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கணும். நல்லா ஷார்ப்னஸ் என்ன பண்ணுறேன், அப்ளை பண்ணுறேன். இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு புல்லட் வந்து நல்லா ஒரு டெப்த்தாக பார்த்திங்கன்னா தெரியுது. சரிங்களா? நல்லா பாருங்களேன் இந்த டெப்த் எப்படி இருக்குன்னு. புல்லட்டை ஜூம் பண்ணிவிட்டு இது ஒரிஜினல், இதே எடிட்டிங். இப்போ புல்லட்டுக்கு நம்மளுக்கு தேவை, பட் இவருடைய பிக்சர் வந்து நல்லா இருந்த பிக்சர் என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி அதிகமாக ஓவராக பார்த்தீங்கன்னா ஷார்ப் ஆகிடுச்சு. இதுக்கு என்ன பண்ணணும்,
திரும்பவும் மாஸ்க்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே ஒயிட் கலர் இருக்குது. அதாவது நமக்கு ஓவராலில் இப்போ மொதல் பிக்சரில் என்ன பண்ணோம், 2 பேருக்கு தான் தேவைப்பட்டது. அதனால் என்ன பண்ணோம், இந்த மாஸ்க்கை கண்ட்ரோல் ஆகி கொடுத்துட்டு எங்கே தேவையோ அங்கே மட்டும் பெயிண்ட் பண்ணணும். இதில் என்னென்னா இவருக்கு மட்டும் நமக்கு வேணாம், பாகி எல்லா இடத்துலையும் வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், மாஸ்க் ஒயிட்டாக இருக்கும்போது இங்கே பிளாக்கை மாற்றிட்டு எந்த இடம் தேவையில்லையோ அங்கே மட்டும் ஒரு பெயிண்ட் பண்ணால் போதும். இவருடைய ஹேண்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இருக்கக்கூடிய கைகளில் ஒரு பெயிண்ட், அப்புறம் இவர் ட்ரெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா ஓரளவு இருக்கட்டும். ட்ரெஸ்ஸிங் வந்து நல்லா தெரியுது, நீங்கள் பாருங்கள் ட்ரெஸ்ஸிங் நல்லா தெரியுது. அதனால் எனக்கு ட்ரெஸ்ஸிங் வந்து ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ பாருங்கள், இது ஒரிஜினல், இது எடிட்டிங்கில் உங்களுக்கு இந்த புல்லட்டோட ஷார்ப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. நாம் எந்த ஒரு புல்லட்டை வந்து நம்ம தனியாக கட் பண்ணவும் இல்லை, அதை நம்ம எதுவுமே பண்ணலை. அதை எதுவுமே பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி மாஸ்கிங் மூலமாக என்ன பண்ணிட்டோம், ஈஸியாக புல்லட்டோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா எப்படி கொண்டு வந்துச்சுன்னு பார்த்தீங்களா. இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் எடிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த புல்லட் வந்து ஷார்ப்னஸ் இருக்காது. இதே நீங்கள் இந்த மாதிரி ஷார்ப் பண்ணும்போது உங்கள் புல்லட்டோட டீட்டெயில் வந்து பெட்டராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிரிண்டிங்கில் ரொம்பவே சூப்பராக உங்களுக்கு இந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா. இது வந்து ஓவராலாக நம்மளுக்கு என்ன ஆயிருக்குன்னா, புல்லட்டு அவங்களுடைய ஷர்ட்டில் வந்து அப்ளை பண்ணியிருக்கு, ஃபேண்டு ஷர்ட்டில். அது போக ஃபேஸில் இருக்கக்கூடிய ஷார்ப் நமக்கு வேணாங்கிறதுனால எடுத்துட்டோம். இப்போ இன்னொரு படம் நீங்கள் டெமோவை பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த படத்தை நான் வந்து என்ன பண்ணுறேன், டெமோவாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்ரவுண்டில் ட்ரீஸ்லாம் இருக்குது, நமக்கு அதோடைய டீட்டெயிலாம் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ இவருமே நம்ம லாங்கில் நின்று ஷூட் பண்ணியிருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா லாங்கில் நின்று ஷூட் பண்ணும்போது இந்த மாதிரி படங்களுக்கு ஷார்ப்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த படத்துக்கு பாருங்கள் இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு. ஷார்ப்னஸாக திரும்பவும் ப்ளே பண்ணுறேன். இது ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா பட்டன் மோடுன்னு இருக்கும். சரிங்களா. இந்த பட்டன் மோடை நீங்கள் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கிளிக் பண்ணே உங்களுக்கு ஆக்ஷன் ப்ளே ஆகும். இப்போ ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு ஷார்ப்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஃபேஸ் டீட்டெயில் எனக்கு நல்லா தெரியுது. இங்கே பாருங்கள், ஒரிஜினல் இது ஃபேஸ் டீட்டெயில் தெரியுது, ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் ஷார்ப்னஸ் எந்த அளவுக்கு அப்ளை ஆகிருக்குன்னு பார்த்தீங்களா. இன்னொன்று என்னென்னா, இது வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்கும்போது வேலை செய்யாது. சரிங்களா. அதனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ரெண்டாவது அதை கம்மி பண்ண முடியாது. இதே சிசியாக இருந்துச்சுன்னா நாம் தேவைக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ண முடியும். ஆனால் சிசி வெர்ஷன் பெரும்பாலும் அதிக பேர் யூஸ் பண்ணுறதே இல்லை. சரிங்களா. சிசி வெர்ஷனில் இன்னொரு நாள் அந்த மாதிரி வீடியோ நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓவராலாக நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். ஷார்ப் நம்மளுக்கு எப்படி அப்ளை ஆகிருக்குன்னு பாருங்கள், ஈஸியாக நம்மளுக்கு அப்ளை ஆகிடுச்சு. இல்லை இதுலேயுமே நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக ஷார்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ எனக்கு தேவை ஃபேஸில் ஷார்ப்னஸ் ஓகே, ஆனால் பேக்ரவுண்டில் ஷார்ப்னஸ் இன்னும் வேணும். அதுக்கு என்ன பண்ணலாம், இதை கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஒரு டூப்ளிகேட் போடுங்க. இந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணிவிட்டு இந்த லேயரை காசியன் பிளர் அப்ளை பண்ணுங்கள். இந்த பிளரை வந்து வேல்யூ நல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்கள். சரிங்களா. உங்களுக்கு பேக்ரவுண்டில் நல்லா டீட்டெயில் தெரியுத வரைக்கும். ரொம்ப அதிகமாக பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட்லாம் ஏறும். உங்களுக்கு பேக்ரவுண்டில் டீட்டெயில் தெரியுத மாதிரிக்கு அப்ளை பண்ணுங்கள். இப்போ எனக்கு பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில் வந்து நல்லா தெரியுதுங்க பாருங்கள். அந்த மரங்கள் வந்து நல்லா தெரியணும், மரங்களோட டீட்டெயில் தெரியுது. இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ இது நம்ம ஃபேஸ்க்கும் அப்ளை ஆகிருக்கும். அதை என்ன பண்ணலாம், மாஸ்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ் எடுங்க. நமக்கு எதுக்கு வேண்டாம், எந்த பகுதி வேண்டாமோ அங்கே மட்டும். இவருடைய ஃபேஸ்க்கு மட்டும் எனக்கு என்னென்னா வேண்டாம். அப்போ அவருடைய ஃபேஸு அவருடைய ட்ரெஸ்ஸிங்கில் மட்டும் ஒரு பெயிண்ட். இப்போ பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் நமக்கு அவுட்டரில் நல்லா ஷார்ப் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் இது ஒரிஜினல், இது எடிட்டிங். ஒரிஜினலில் நீங்கள் இப்போ பாருங்களேன், ஒரிஜினலில் இவருடைய பிக்சரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரிஜினல் எப்படி இருக்குது, எடிட்டிங் எப்படி இருக்குன்ட்டு. ஃபேஸ் மட்டும் இல்லைங்க, அவங்களுடைய ஷர்ட்லையுமே நம்மளுக்கு என்ன பண்ணிடுச்சு, நல்ல டீட்டெயில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருச்சு. சரிங்களா. நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய படங்களில் இந்த மாதிரி ஷார்ப்னஸ் அப்ளை பண்ணி நீங்கள் எடிட் பண்ணுங்கள். பிரிண்டிங்கில் உங்கள் படங்கள் ரொம்பவே சூப்பராக வந்துடும். இப்போ ஒரு போனஸாக ஒரு டிப்ஸ் பார்த்துடலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னன்னா, இந்த கஸ்டமருக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்குது சார், இது சேவ் பண்ணி அனுப்ப முடியலை, இந்த மாதிரி ஒரு சிரமங்கள் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணலான்னா, விண்டோஸ் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா விண்டோஸில் ரொம்ப சூப்பரான ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஷிஃப்ட்டு விண்டோஸ் எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டாப்பில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். உங்களுக்கு எதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னு கேட்கும். ஃபஸ்ட்டில் இருக்குது ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் நீங்கள் ரெக்டாங்குலராக போடுறது ஃபஸ்ட்டில் இருக்குது. சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் செகண்டில் இருக்குது நீங்கள் லேசர் டூல் யூஸ் பண்ணுற மாதிரி எதை வேணாலும் மார்க் பண்ணிக்கலாம். தேர்டில் இருக்குது இந்த மாதிரி நான் வந்து அவுட்டரில் கிளிக் பண்ணி கேட்குது பார்த்தீங்களா, அவுட்டரில் இருக்கக்கூடிய இந்த ஃபுல் ஸ்க்ரீனை வந்து நம்ம எடுக்கிறது. அதுவும் நல்லா கவனமாக பாருங்கள், கீழே இருக்கக்கூடியது தனியாக இருக்குது, மேலே இருக்கக்கூடியது தனியாக இருக்குது. எதில் கொண்டு கர்சர் வைக்கிறோமோ அதை தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும். இந்த இடத்துல பாருங்கள், எதில் வந்து கர்சர் நிற்கிதோ அதை தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும். அடுத்து இருக்கிறது ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட். இப்போ இதை ஒரு கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபுல்லாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடும். இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இதை ஒரு கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஏதாட்டும் எடிட்டிங் பண்ணணும் அப்படின்னா
இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் கலராக வித்தியாசமாக இருக்குது உங்களுக்கு. இதில் இருக்கக்கூடியதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி மார்க் பண்ணி உங்களுக்கு தேவையானதை காமிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை கிராப் பண்ணணுன்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக இந்த மாதிரி கிராப்பிங் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை சேவ் பண்ணலாம். ஸோ Ctrl S அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். இந்த இடத்துல சேவ்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு லொக்கேஷன் கேட்கும். டெஸ்க்டாப்பில் நான் அப்படியே பார்த்தீங்கன்னா PNG, JPEG, ZIP 3 ஃபார்மேட் இருக்குது. PNGயில் சேவ் பண்ணுங்கள், கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ பாருங்கள், டெஸ்க்டாப்பில் நம்மளுக்கு அழகாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்துடுச்சு. இதை நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எடுக்கும்போதே நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படியே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண முடியும். இப்போ நான் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா நான் இருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், திரும்ப எனக்கு வந்து இந்த உள்ளே இருக்க படம் இருக்குது பார்த்தீங்களா, இது மட்டும் வேணும். இதை நான் என்ன பண்ணுறேன், Shift Windows S கொடுக்குறேன். இந்த மாதிரி வந்துருச்சுங்களா. இந்த ஃபஸ்ட் இருக்கக்கூடியதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு டூல் வரும், ரெக்டாங்குலர் மார்க்கிங் டூல் யூஸ் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள். இது காப்பி ஆகிடும். உங்களுக்கு தேவைன்னா இது உள்ளவே எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், டேரெக்டாக Ctrl V மட்டும் கொடுத்தா போதும், அழகாக உங்களுக்கு என்ன பண்ணும், அந்த ஃபைல் சென்ட் ஆகிடும். அது பார்க்குறதுக்கு குவாலிட்டியாகவும் தான் இருக்கும். சரிங்களா. அடுத்து பாருங்கள், இன்னொன்று என்னென்னு பாருங்கள், Shift Windows S கொடுக்குறோம். இந்த இடத்துல இந்த ஆப்ஷனை செக் பண்ணிக்கிறோம். இதை என்ன பண்ணணும்னா, ஒரு குறிப்பிட்ட ஏரியா, இப்போ இந்த ஒரு இடம் மட்டும் வேணும்னா இதை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இதை மட்டும் மார்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இது ஓகேயா, இப்போ என்ன பண்ணலாம், இங்கே போயிட்டு Ctrl V கொடுத்தா போதும். நம்ம என்ன ஷேப் வரைஞ்சோமோ அதை அப்படியே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், அழகாக சென்ட் ஆகிடும். ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும், ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ் பார்த்தீங்கன்னா பேனர் டிசைனிங்கான கிளாஸ். அது வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. 13ஆம் தேதி சண்டே. சரிங்களா. ஏன்னா போன வாட்டி போட்ட கிளாஸில் நம்ம ஒரு வாரம் டயத்தில் தான் அந்த போஸ்டர் டிசைனிங் போட்டிருந்தோம், அது சொல்லியிருந்தோம். அது கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, சார் கிளாஸ் முடிஞ்சிடுச்சிங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிங்க. சரிங்களா. அதனால் இது ரொம்ப டைமிங் இருக்குது. தேவைங்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணி அதை தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,